தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகமும் நீண்ட காத்திருப்பும். தென்மராட்சி பிரதேசத்தில் 2 பிரதேச செயலகங்கள் அமைக்கப்படுவது தொடர்பில், அதாவது ஏற்கனவே இருக்கின்ற தென்மராட்சி பிரதேச செயலகத்தை தென்மராட்சி கிழக்கு, தென்மராட்சி மேற்கு என்று 2 நிர்வாக அலகுகளாக புதிய ஒரு பிரதேச செயலகத்தை தென்மராட்சி கிழக்கு பிரதேசத்தில் உருவாக்குவதன் மூலம் அமைக்கலாம் என்ற அபிப்பிராயம் மிக நீண்ட காலமாகவே நிலவி வருகிறது. அந்த வகையில் தென்மராட்சி கிழக்கு பிரதேசத்தை அதற்கென தனியான ஒரு பிரதேச செயலகம் உருவாக்கப்படுவதன் மூலம் அதனை மேற்கொள்ளலாம் என்ற கருத்து வலுப்பெற்று தென்மராட்சி கிழக்கு அபிவிருத்தி ஒன்றியம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அப்போது தென்மராட்சி கிழக்கு அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவராக காலஞ்சென்ற சந்திரசேகரா அவர்கள், முன்னாள் சாவகச்சேரி இந்து கல்லூரி அதிபர் அவர்களும், காலஞ்சென்ற ஆசிரியர் நவரத்னசாமி அவர்கள் செயலாளராகவும் தெரிவு செய்யப்பட்டு, அவர்கள் தலைமையில் நிர்வாக சபை ஒன்றும் தெரிவு செய்யப்பட்டு தென்மராட்சி கிழக்கு அபிவிருத்தி ஒன்றியம் உருவாக்கப்பட்டிருந்தது. அப்படியாக தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் உருவாக்கப்பட்ட போது முதலாக பொதுமக்களிடமிருந்து அல்லது பொது அமைப்புகளிடமிருந்து வருகின்ற ஒரு கோரிக்கை என்ற முறையில் கடந்த 2005ஆம் ஆண்டு ஒரு கோரிக்கை கடிதம் அப்பொழுது இருந்த அரசாங்க அதிபர் திரு கே கணேஷ் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தின் பிரகாரம் அந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்ட விவரங்கள் அப்போது கொழும்பில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்களுடைய மகாநாடு ஜிஎஸ் கான்ஃபரன்ஸ், அந்த மகாநாட்டில் அரசாங்கத்திற்கு அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளில் ஒன்றாக இந்த தென்மராட்சி பிரதேசத்தில் 2 பிரதேச செயலகங்கள் நிலவக்கூடிய வகையில் தென்மராட்சி கிழக்குக்கென்று ஒரு தனியான பிரதேச செயலகம் உருவாக்கப்படுகின்ற விடயம் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் இப்படியாக பிரதேச செயலகங்கள், நிர்வாக பிரிவுகள் அமைக்கப்பட வேண்டிய விடயங்களை உள்ளடக்கியதாக அரசாங்க அதிபர் இமல்டா சுகுமார் அரசாங்க அதிபராக இருக்கின்ற பதவியில் இருக்கின்ற போது 2011ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது 10 பிரதேச செயலக பிரிவுகளில் எல்லை மீள் நிர்ணயம் செய்வது தொடர்பான கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த எல்லை மீள் நிர்ணயம் தொடர்பான கூட்டம் புதிய பிரதேச செயலகங்களை உருவாக்குவது தொடர்பிலும், புதிய கிராம சேவையாளர் பிரிவுகளை உருவாக்க தொடர்பிலும் எல்லாமாக 10 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வகையில் தென்மராட்சி பிரதேச செயலக பிரிவில் அதனை 2ஆக பிரித்து தென்மராட்சி மேற்கு பிரதேச செயலகம் உருவாக்கப்படக்கூடியதாக 32 கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கியதாக ஒரு அலகும், தென்மராட்சி கிழக்கில் 28 கிராம சேவகர் பிரிவை உள்ளடக்கியதாக ஒரு அலகுமாக உருவாகக்கூடிய வகையில் எல்லை நிர்ணயம் சம்பந்தமான முயற்சிகள் செய்யப்பட்டன. அதே மாதிரி சமகாலத்தில் கோப்பாய் பிரதேச செயலகத்தையும் 2ஆக பிரிப்பது தொடர்பில் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. அந்த பிரதேச செயலக பிரிவிலும் இருந்து அப்படியான கோரிக்கைகள் வந்திருந்தன. அதன் பின்னராக தொடர்ச்சியாக 2005இல் தென்மராட்சி கிழக்கு அபிவிருத்தி ஒன்றியம் முன்வைத்த கோரிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்து அரசாங்கங்கள் மாறுகின்ற பொழுதும் அல்லது தென்மராட்சி பிரதேச செயலகத்தினுடைய அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைவராக அவ்வப்போது நியமிக்கப்படுகின்ற வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் அதுபோலவே
வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களால் பல கோரிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டும் மக்களது கோரிக்கைகள் அவர்கள் ஊடாக உரிய அமைச்சுகளுக்கு முற்படுத்தப்பட்டும் இப்படியாக அது நடைமுறையில் அந்த முயற்சி இருந்தது. ஆனால் நாங்கள் 2005 தொடங்கின முயற்சி இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு கைகூடாத விடயமாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு அரசாங்கமும் பதவிக்கு வருகின்ற பொழுது இப்படியான கோரிக்கைகள் நாங்கள் முன்வைக்கிற பொழுதிலும் இலங்கையை பொறுத்தவரையில் தற்பொழுது இருக்கின்ற பிரதேச செயலகங்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பில் நாடளாவிய ரீதியில் ஒரு கொள்கை தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு கொள்கை தீர்மானம் எடுக்கப்பட்டு எல்லை மீள் நிர்ணயம் செய்யப்பட்டு எத்தனை புதிய பிரதேச செயலக பிரிவுகள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற விடயம் இன்னும் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படவில்லை. எங்களுடைய சாவகச்சேரி தேர்தல் தொகுதியை உள்ளடக்கிய இந்த தென்மராட்சி பிரதேசத்தில் 60 கிராம சேவகர் பிரிவு இருக்கின்றது. யாழ் மாவட்டத்திலேயே இதுதான் மிகப்பெரிய பிரதேச செயலக பிரிவாக இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக பெரிய பிரதேச செயலக பிரிவாக கோப்பாய் இருக்கிறது. இப்படி இருக்கையில் தென்னிலங்கையில் 120 கிராம சேவையாளர் பிரிவை கொண்ட பிரதேச செயலக பிரிவும் இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கோரிக்கை நியாயமானது என்றாலும் எங்களுடைய கோரிக்கையை ஒத்த கோரிக்கை முன்வைக்கப்படக்கூடிய வேறு பிரதேச செயலகங்களும் இருக்கின்றன. அந்த வகையில் தனியே தென்மராட்சிக்கு என்று விரைவாக ஒரு பிரதேச செயலகம் மேலதிகமாக வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒரு அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு தேசிய வேலை திட்டத்தின் ஊடாக ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு நாட்டில் எத்தனை பிரதேச செயலக பிரிவுகள் புதிதாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற விடயம் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுதுதான் எங்களுக்கும் அது சாத்தியமாகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. அப்படியான கொள்கை முடிவு அமைச்சரவையில் எடுக்கப்பட வேண்டும். அமைச்சரவையில் இந்த அரசினுடைய பதவிக்காலத்தில் அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இந்நிலையில் ஒரு பிரதேச செயலகம் உருவாக்கப்படுவதென்று கொள்கை முடிவு எடுக்கப்பட்டால் உடனடியாக அதனுடைய அமைவிடம் அது எல்லா மக்களும் இலகுவில் அணுகக்கூடிய போக்குவரத்து வசதிகள் உள்ள வேறு பௌதிக வள வசதிகளை கொண்டதாக அது உருவாக்கப்பட வேண்டும். அப்படியாக ஒரு பின்புலத்தில் தான் அந்த செயலகம் அமைய வேண்டிய இடம் தீர்மானிக்கப்படும். அது உண்மையில் ஒரு போட்டிக்குரிய விடயமாக கையாளப்படக்கூடாது. அதாவது ஒவ்வொரு பிரதேச மக்களும் தங்கள் பிரதேசத்தில் அந்த அலுவலகம் அமைவதை விரும்புவார்கள். அது இயல்பானது. எனக்கு கூட என்னுடைய கிராமத்தில் அமைந்தால் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் அது கொள்கை முடிவு அல்ல, அது தனிப்பட்ட முடிவு. கொள்கை முடிவு என்று வருகின்ற பொழுது அது இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற பயனாளி மக்களுடைய நன்மை கருதியதாகத்தான் அது இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பிரதேச செயலகத்தை அமைப்பதற்குரிய இடம் என்று வருகின்ற பொழுது அதற்குரிய காணி அவசியமானது. அந்த காணி ஒரு அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இவ்வாறான புதிய பிரதேச செயலகம் என்று உருவாக்கப்படுவதாக இருந்தால் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அந்த நிதி ஒதுக்கீடு வரவு செலவு திட்டத்தினூடாகவும் செய்யப்படலாம், அல்லது ஏதாவது கொடையாளி நிறுவனங்களிடமிருந்து பெறப்படவும் கூடும். அப்படியாக அதற்குரிய உத்தேச நிதி தேவைப்பாடு எத்தகையது என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். அப்படியான நிதி தேவைப்பாடு ஆளணியினருக்குரிய சம்பளத்தை வழங்குவது, அந்த புதிய பிரதேச செயலகத்துக்குரிய உபகரணங்களை வழங்குவது, அந்த புதிய பிரதேச செயலகத்துக்குரிய கட்டிடத்தை அமைப்பது, அந்த கட்டிடத்தை அமைப்பதற்கான காணியை சுவீகரிப்பது அல்லது கொள்வனவு செய்வது என்றவாறாக அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது பகுதிய வள தேவைகளில் முதன்மையானது அந்த பிரதேச செயலக அலுவலகம் அமைப்பதற்கான காணி. அந்த காணியை பொறுத்தவரை அரசாங்கம் தன்னுடைய ஒரு அலுவலகத்தை நிர்மாணிப்பதற்கு காணி பல வகைகளில் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது தெளிவாக எப்பொழுதுமே அரச காணி ஒரு
முன்னணியான அல்லது ஒரு மத்தியமான ஒரு இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த அரச காணியை கையகப்படுத்தலாம், அல்லது அந்த காணியில் இந்த செயலகத்தை அமைக்கலாம், அல்லது தனியார் காணியை சந்தை விலைக்கு அல்லது மதிப்பீட்டின் அடிப்படையில் பெறுமதியை நிர்ணயித்து நேரடியாக கொள்வனவு செய்யலாம், அல்லது அந்த காணி ஒன்று பொருத்தமான இடத்தில் இருக்கிறது என்றால் கட்டாய சுவீகரிப்புக்கு உட்படுத்தி அதனை கட்டாயமாகவும் அந்த பொது நோக்கை நியாயப்படுத்துவதன் மூலம் செய்யலாம். இப்படியாக காணியை அரசாங்கம் பெற்றுக்கொள்வதற்கு பல முறைகள் இருக்கின்றன. யாராவது அரசாங்கத்திற்கு காணியை நன்கொடையாக கொடுக்க விரும்பினாலும் கொடுக்கலாம். ஆனால் தென்மராட்சி கிழக்கில் ஒரு பிரதேச செயலகத்தை புதிதாக அமைப்பதற்கு காணிகளை மக்கள் முன்மொழிந்தால் மாத்திரமே அது சாத்தியமாகும் என்பது அது உண்மையில் மக்களை முட்டாளாக்குகின்ற ஒரு செயல்பாடு. அப்படி ஒரு சாத்தியம் அல்லது சாத்தியமின்மை என்று ஒன்றில்லை. ஒரு புதிய விடயம் செய்யப்படுகின்ற பொழுது முதலாவது சாத்திய கூற்று அறிக்கை ஒன்று பெறப்படும். அப்படியான சாத்திய கூற்றின் அடிப்படையில் வேண்டுமென்றால் நாங்கள் இடங்களை அடையாளம் காணலாம். ஆனால் இடங்களை அடையாளம் காணுகின்ற பொழுது பலர் ஆலயங்களுடைய காணிகளை முன்மொழிகின்றார்கள். ஆலயங்களுடைய காணிகள் அநேகமாக தர்மசாதன ஆதனங்களாகத்தான் இருக்கும். தர்மசாதன ஆதனங்களாக இருக்கின்ற பொழுது அந்த ஆதனங்கள் பொதுவில் அந்த ஆலயம் சார்ந்த நன்மைக்கானதாகத்தான் அந்த நம்பிக்கை பொறுப்பு உறுதிகள் இருக்கும். ஆலயம்தான் அதில் பிரதான நன்மை பெறுநராக இருப்பார். ஆகையினால் அந்த தர்மசாதனம் ஆக்கப்பட்டதின் நோக்கத்திற்கு முரணாக ஆலய காணிகள் வழங்கப்படுகின்ற பொழுது கூட அதில் சில சிக்கல்கள் உருவாகலாம். உண்மையில் சுவீகரிக்கின்ற பொழுது அரசாங்கத்துக்கு நன்கொடை கொடுக்கப்பட்டாலும் அது முறைப்படியாக சுவீகரிக்கப்பட வேண்டும். அரசாங்கம் அதை அறுதியாக வாங்கியிருந்தாலும், திணைக்களம் அதை அறுதியாக வாங்கினாலும் அது ஒரு அரச சொத்தாக முறைப்படி சுவீகரிக்க வேண்டும். இப்படியான ஒரு சம்பவம் தென்மராட்சியில் ஏற்கனவே நடைபெற்றது. தென்மராட்சி கல்வி நிலையம் உருவாக்கப்படுவதற்கான காணி அந்த நேரத்தில் தென்மராட்சியில் இருக்கிற கல்வி சமூகத்தினால் அடையாளம் காணப்பட்டு காணி சொந்தக்காரரிடம் விலை கொடுத்து அது அறுதியாக வாங்கப்பட்டது. ஆனாலும் அது அறுதியாக வாங்கப்பட்டிருந்தாலும் கூட அது அரச காணியாக அரசாங்கத்தினால் சுவீகரிக்கிற நடைமுறைகளின் ஊடாகத்தான் செய்யப்பட வேண்டும். அது காணி சொந்தக்காரர் தன்னுடைய காணியை பணத்தை பெற்றுக்கொண்டு கையுதிர்த்து விட்டார் என்பதற்கு சான்றாக நாங்கள் அந்த உறுதியை பயன்படுத்தலாம். அந்த காணியை சுவீகரிக்கப்படுவதற்காக சம்மதம் தெரிவித்து விட்டார் என்பதை நாங்கள் சான்றுபடுத்துவதற்காக அந்த உறுதியை பயன்படுத்தலாமே தவிர அந்த காணி முறைப்படி சுவீகரிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் உருவாக்கப்படுவதென்றால் இப்படியான பல விடயங்கள் செய்யப்பட வேண்டி இருக்கும். அதில் முக்கியமானது அது உருவாக்கப்பட வேண்டும் என்ற அமைச்சரவை தீர்மானத்தின் பின்னர் அதனுடைய பௌதிய வள தேவைப்பாடுகள், அதன் பின்னர் அதனுடைய ஆளணியை தீர்மானிப்பது எம்எஸ்டி என்று சொல்ல மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் தான் அந்த ஆளணியை தீர்மானிக்கிறது. அப்போ அப்படியாக எல்லா நடைமுறைகளும் செய்யப்பட வேண்டி இருக்கின்றன. ஆனால் இவற்றில் எதுவுமே இதுவரை நடைபெறவில்லை என்பது தென்மராட்சி கிழக்கு பிரதேச மக்களை பொறுத்தவரையில் ஒரு மிகவும் கவலைக்கிடமான விடயம். தென்மராட்சி மக்களுடைய மிக நீண்ட கால எதிர்பார்ப்பு, ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு மேலாக இந்த முயற்சி நடைபெற்று வருகிறது. அந்த எதிர்பார்ப்பை அது செய்யப்பட வேண்டிய தேவை, அது எந்த கட்சி அரசாங்கம் வந்தாலும் செய்யப்பட வேண்டிய தேவை. அது தென்மராட்சியில் மாத்திரமல்ல, நாட்டில் பல பிரதேச செயலகங்களில் அவ்வாறான தேவைகள் இருக்கின்றன. அவை செய்யப்படுகின்ற பொழுது எங்களுக்கும் அப்படி ஒரு வரப்பிரசாதம் கிடைத்தால் எங்களுக்கும் மகிழ்ச்சி. அதுவரை நாங்கள் காத்திருக்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கின்றோம்.